குரட்டி என்ற பெயர் கேட்டால் மஞ்சளாறு காட்டில் சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயப்படும். 20 அடிக்கும் நீளமாக மரங்களின் கிளைகளில் படர்ந்து இருக்கும் தனது அழகிய உடம்பும் கரும்புள்ளிகளும் அதற்கு பெருமையாக இருந்தது. கரும்பழுப்பு, பழுப்பு என்று பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருக்குமே தவிர இப்படி லட்சணமான கரும்புள்ளிகளுடன் பார்ப்பது ரொம்பவும் அரிது. மலைப்பாம்புகள் பொதுவாக பறவைகள், முயல் போன்ற சிறிய பிராணிகளை பிடித்து உண்ணும். சில சமயம் மான் போன்ற சற்று பெரிய விலங்குகளை கூட தாக்கும். ஆனால் குரட்டி சற்று வித்தியாசமானது. காட்டெருமை கன்று, சிறுத்தை போன்றவற்றை கூட தனது குரட்டிப்பிடியில நொறுக்கி எடுத்துவிடும். அதனால் அதற்கு குரட்டி என்று பெயர் வழங்கி வந்தது. குரட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையையே பார்த்து கொண்டு இருந்தது. மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மிளா மான் குட்டி அதன் கண்ணில் பட்டது. நீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது. அநேகமாக அந்த மான்குட்டி மிகவும் குறுகலாக ஓடும் அந்த ஆற்றை கடந்து வரலாம். அப்படி கடந்து வந்தால் குரட்டி இருக்கும் வழியாகத்தான் வரவேண்டும். அந்த மிளா மான் ஆற்றில் இறங்கியது. குரட்டியில் வாயில் நீர் சுரந்தது. மீதமுள்ள தனது உடலை குரட்டி கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது. பார்வை மட்டும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது. ஆற்றில் மான் நீந்தியது. இதே மரத்திலிருந்துதான் குரட்டி ஒரு நாள் ஒரு சிறுத்தையை மடக்கி பிடித்தது. ரப்பர் போன்ற தனது உடம்பை கயிறு போல் பாவித்து இறுக்கிய வேகத்தில் சிறுத்தையின் எலும்புகள் மடமடவென்று முறிந்தன. மான் கரையேறிவிட்டது. குரட்டி அசையாமல் இருந்தது. அந்த மரத்திற்கு அருகாமையில வந்த பாதையில் சுற்றி பார்த்தபடி நடந்து வந்தது அந்த மான். சொல்லி வைத்தது போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது. குரட்டி மான்குட்டியில் கழுத்தில் மாலையாய் விழுந்தது. அம்மா என்று கதறியது மான்குட்டி. எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து போனது. அப்படி இப்படி கூட அசையாமல் நின்றது. குரட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குரட்டி அதன் முகத்தை பார்த்தது பாவமாக இருந்தது. அதற்குள் குரட்டி ரப்பர் போன்ற நீண்ட தனது உடலால் மானைச் சுற்றி மான் தேம்பி அழுதது. அதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. குரட்டி இப்படி திடீர் தாக்குதல் நடத்தும்போது எந்த ஒரு மிருகமும் இதனிடம் தப்பிக்க போராட்டம் நடத்துமே தவிர இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாது. ஆமாம், ஏன் அழுகிறாய் என்றது குரட்டி. மான் தனது அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது. இப்போது சாவு என்பது நிச்சயமாகிவிட்டது. சாகும் முன்னர் அம்மாவின் உயிரைக் காப்பாற்றிய பெருமையாவது என்னைச் சேரும். நீங்கள் மனது வைத்தால் எனக்கு உதவலாம் என்றது. நான் எப்படி உதவ முடியும் என்றது. மொட்டச்சி அம்மன் பாறைக்குச் சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து சேர்கிறேன். பின்னர் உன் இஷ்டப்படி என்னைக் கொன்று சாப்பிடு என்றது மான். நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வருவாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் கூடவே வா. நாவல் பழங்களை என் தாயிடம் சேர்த்ததும் நீ என்னைக் கொன்று சாப்பிடு.